Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல chapter 5 arithmetic progression ல exercise 5.2 ல 6th sum பாப்போம் இந்த வீடியோல. Check whether minus 150 is a term of the AP 11, 8, 5 and 2. ஒரு APயும் கொடுத்துட்டாங்க. இந்த minus 150 வந்து இந்த AP ல வருமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணுவோம் அத. AP என்ன கொடுத்திருக்காங்க? 11, 8, 5, 2. So, if A is equal to 11 and D is equal to 8 minus 11 is equal to minus 3. So, A and D தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த 150 வந்து நம்ம nth termனு எடுத்துக்கோம். எத்தனாவது termன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். 150 அந்த AP குள்ள வருமான்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். Let minus 150 be the nth term of நம்ம assume பண்றோம் of this AP. So அப்போ an is equal to a plus n minus 1 into d. So an is equal to the a எவ்வளவு 11 plus n minus 1 into d எவ்வளவு minus 3 is equal to an is equal to 150. So n minus 1 into minus 3 minus 150 plus 11 இந்த side வந்ததுனா minus 11. So அப்போ add பண்ணும்போது நமக்கு இது ரெண்டுத்தையும் add பண்ணோம்னா minus ரெண்டுதுமே minusல தான் இருக்கு 1 6 1 161 ன்னு வரும். So n minus 1 minus 3. Sorry, into minus 3. So, n minus 1. இந்த 3 இந்த பக்கம் வரும்போது divided by minus 3 ன்னு வரும். So, minus minus cancel ஆயிடும். இது வந்து நம்ம இந்த மாதிரி போடுறதை விட உள்ள மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோம். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது வந்து ஃப்ராக்ஷனில் தான் வரும். ஸோ அப்போ 11 plus n minus 1 into minus 3 is equal to minus 150 இல்லையா? இப்போ 11 plus இந்த minus 3 உள்ள multiply பண்ணிக்கும். அப்போ minus 3n minus into minus plus 3 is equal to minus 150. So minus 3n 11 plus 3 14 is equal to minus 150. So, minus 3n is equal to minus 150. இந்த 14 இந்த பக்கம் வந்ததுனா minus 14 வரும். So, அப்போ minus 164. Minus 3n is equal to minus 164. Minus ரெண்டு சைடு வருக்கு cancel ஆயிடும். So, அப்போ n is equal to 164 by 3. So, இது என்ன ஆகுது உங்களுக்கு? Clearly, n is not an integer. இப்போ number of terms வந்து fractionல இருக்க முடியாது இல்லையா? இது நம்ம வந்து simplify பண்ணாலும் நம்ம வந்து whole number-ஆ வராது இது நமக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம்? இப்போ number of terms எப்படி இருக்கணும்? number of terms இப்போ a1, a2, a3, an இருக்கு இல்லையா? இப்போ இது என்னது? whole numbers, natural numbers தான் இருக்கு இல்லையா? 1, 2, 3 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது நெகட்டிவாகவும் இல்லை, ஃப்ராக்ஷன்லையும் இல்லை. இட் இஸ் அதனால therefore n is not an integer. Therefore minus 150 is not a term of this AP. இது n whole number of terms வந்து எப்பவுமே வந்து whole number தான் இருக்கணும் இல்லையா? ஃப்ராக்ஷன்லயும் இருக்க முடியாது, நெகட்டிவ்லயும் இருக்க முடியாது. எத்தனாவது term 7th term 8th term அந்த மாதிரி தான் சொல்றோம் இல்லையா? ஸோ நெகட்டிவ்லயும் இருக்க முடியாது, இந்த ஃப்ராக்ஷன்லயும் இருக்க முடியாது. ஸோ அதனால 150 minus 150 is not a term of this AP. இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.